நம்ம வந்து பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கிடலாம். பணத்தை கொடுத்து வாங்க முடியாத அதாவது நிறையா பணம் சம்பாதிச்சா நீ என்ன வேணாலும் பணத்தை கொடுத்து வாங்க முடியும். ஆனால் வாங்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, அமைதிங்கிறது தான் வந்து நிறைய பணத்துக்கும் அந்த நிறைய பணக்காரங்களால் வாங்க முடியாத ஒரு விஷயம் அமைதி. சமத்துவமாக வாழ்ந்தால்தான் அமைதி ஏற்படும். ஏன்னா அமைதி என்பது ஒரு இயற்கையான பண்பு. அது ஒன்றும் செயற்கையான பண்பு கிடையாது. பணங்கிறது செயற்கையானது, இடையில வந்தது. அமைதி வந்தது அமைதி என்பது ஏற்கனவே இருக்குது. இந்த உலகத்தில் ஏற்கனவே இருக்குது. அது வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது இடையில வந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ அமைதியை வாங்க முடியாது. அமைதியை வாங்கிடலான்னு நீ நினைக்கக்கூடாது. பணத்தை வச்சு அமைதியை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் அமைதினா அதுக்கு என்ன தேவை? சமத்துவத்தை விரும்பணும். நீ வந்து நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன் அப்படின்னா அதுலேயே வந்து எல்லோரும் கோடீஸ்வரன் ஆக முடியாது. அப்போ ஒரு சிலர் தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். அப்படின்னா அதில் சமத்துவம் இல்லை. அப்படின்னா எப்படி அமைதியை வாங்க முடியும்? சமத்துவம், அதாவது அமைதிக்கும் சமத்துவத்துக்கும் ரொம்ப தொடர்பு. எல்லாருமே இப்போ ஒரு ஊரில் வந்து 100 குடும்பம் இருக்குன்னா அந்த 100 குடும்பம் ஒரே மாதிரியான பொருளாதாரத்தில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு அமைதி அங்கே நிலவும். ஒருத்தர் பணக்காரர், ஒருத்தர் ஏழை, ஒருத்தர் குடிசையில் இருக்கார், ஒருத்தர் நடுத்தர வர்க்கத்தினர். அப்போ அங்கே இருந்தால் எப்படி அவங்க வந்து அமைதி இருக்கும்? ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பொறாமைப்படுவாங்க, இன்னொருத்தரை பார்த்து ஏழ்மையில் இருக்கவங்கள பார்த்து பணக்காரங்க சிரிப்பாங்க. அப்போ அங்கே அமைதி இருக்காது. அப்போ அங்கே எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு பொருளாதாரத்தில் இருந்தாங்கன்னா அங்கே அமைதி இருக்கும். கடந்த காலத்துலலாம் அப்படி தான் இருந்தது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஊரை எடுத்துக்கிட்டால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் வீடு. பெரிய மச்சு வீடு, மாடி வீடு அப்படின்லாம் ஒன்றும் பெருசாக எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சில இடங்களில் பார்த்தா குடிசைகள் எல்லாமே குடிசையாக இருக்கும். அங்கெல்லாம் சமத்துவம் இருக்கும், அங்கே அமைதியாக இருக்கும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்பட மாட்டாங்க. கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒற்றுமையாக இருந்தாங்க. குடும்ப அமைப்புகள், உறவு முறைகள் ஜாதி ரீதியாக வேறுபட்டிருந்தாலும் அந்த சாதிக்குள்ளே இருக்கிற அந்த உறவு முறை இருக்குல்ல, அந்தந்த சாதியினர் தங்களுடைய உறவு முறையினரிடம் ஒற்றுமையாக இருந்தாங்க. காரணம் என்னென்னா, அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைய கிடையாது. பணக்காரங்க, ஏழை அப்படிங்கிற மாதிரியான ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி, பெரும்பாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க. யாராவது 1-2 பேர் தான் வந்து வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து மனசில் அமைதி இருக்காது. மற்றவங்க எல்லாம் சமமாக இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு ஒருத்தரை பார்த்து பொறாமை கிடையாது. நீயும் நானும் ஒன்றை போல தான் நான், இந்தா சாப்பிட்டியா நீ, இந்தா போய் அங்கே கொண்டு கொடுத்துட்டு வா, அந்த சித்தப்பா வீட்டுக்கு கொண்டு சாப்பாடு கொடுத்துட்டு வா, அப்படி இப்படின்னு அந்த மாதிரி உறவு முறையினர் வந்து எல்லாரை பற்றியும் கவலைப்பட்டாங்க. அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்கள்லாம் தோன்றியது. அப்போ படித்தவங்க, படிக்காதவங்கிற ஏற்றத்தாழ்வு வந்து, திறமையானவங்க, திறமை இல்லாதவங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க, பணம் குறைவாக சம்பாதிக்கிறவங்க. அப்போ வந்து குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போச்சு. இந்த பள்ளிக்கூட படிப்பெல்லாம் வந்த உடனே குடும்பத்துக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. திறமையானவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, படிப்பு வராதவங்க, நல்லா படித்தவங்க, இப்போ அவங்கெல்லாம் நிறைய பணம் சம்பாதிச்சவங்க வந்து பெரிய வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வயிற்றெரிச்சல், பிறருடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியல. அப்புறம் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்கள பார்த்து பணக்காரங்க வந்து இடைவெளியை கடைபிடிக்கிறது. இப்படி இந்த மாதிரி விரிசல் ஏற்பட்ட உடனே அங்கே அமைதி இல்லாமல் போச்சு. அப்போ சமத்துவம் எங்கே இல்லையோ அங்கே அமைதி இருக்க, சமமாக இருக்கணும். அமைதி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சா நீ திறமையில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை நீ கொண்டாடக்கூடாது. நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், நான் வந்து கோடீஸ்வரன் ஆகிட்டேன், நான் பெரிய திறமைசாலி ஆகிட்டேன், பெரிய அறிவாளி ஆகிட்டேன், படித்து முடித்தேன் அப்படி இப்படின்னு இந்த மாதிரியான. அப்போது அமைதி என்பது சமத்துவத்தில் தான் இருக்குது அப்படின்னா, அப்போ நீ சமத்துவத்தில் தான் இருக்குது அப்படின்னா எல்லாராலையும் வந்து கோடீஸ்வரர் ஆகும். கோடீஸ்வரர் நிலையில் ஒரு சமத்துவத்தை நம்ம ஏற்படுத்த முடியாது. எல்லாரையும் பெரும் பணக்காரர்களாக நம்ம வாழ வைக்க முடியும். ஆனால் எல்லாரையும் சமத்துவம் தான் முக்கியம் அப்படின்னா எல்லாரையும் ஒரு எளிமையான வீட்டில் வசிக்க வைக்க முடியும். எல்லாருடைய வீடும் ஒரே அளவு தான் இருக்கணும். ஒரு ஆளுக்கு எவ்வளோ தேவையோ அதுதான் ஒருவர் வசிப்பதற்கு தேவையான இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தனித்தனி வீடு, 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் தனித்தனி வீடு தேவையான அளவு தான். நீ வந்து மாடி வீட்லேயும் இருக்காண்டாம், நீ குடிசை வீட்லேயும் இருக்காண்டாம், பெரிய மாட மாளிகையிலையும் இருக்க வேண்டாம், நீ குடிசையிலையும் இருக்க தேவையில்ல. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அளவு வீடு. அப்போ அங்கே சமத்துவம் இருக்கும். அந்த மாதிரி அப்போது வந்து நிறைய பணக்காரங்களாகிட்டேன்னாக்கா வந்து நமக்கு வந்து நம்ம உயர்ந்துட்டு மற்றவங்கள்ட்டேருந்து நம்ம வித்தியாசப்படுவோம். இப்போ எல்லாரையும் பணக்காரங்களாக கோடீஸ்வரங்களாக வாழ வைக்க முடியாது. ஆனால் எல்லாராலையும் ஒரு எளிமையான வீட்டில் குடியமர்த்த முடியும். எது சாத்தியம்? அப்போ சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு பெரிய எல்லாரையும் உங்களால் கோடீஸ்வரராக ஆக்க முடியாது. எல்லாருக்கும் அது பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் அப்போ எல்லாருக்கும் வந்து பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் எல்லாராலையும்
பிடிக்குதோ இல்லையோ எல்லாரையும் கோடீஸ்வரராக நம்மளால் வாழ வைக்க முடியாது. பிடிக்கலன்னா கூட நம்ம அவங்கள கோடீஸ்வரராக வாழ வைக்க முடியாது. ஏன்னா அது சாத்தியம் இல்லை. கோடீஸ்வரராக வாடுறதுக்கு நிறைய பெரும் பணம் தேவை, ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் எல்லாராலையும் ஒரு தேவையான அளவு ஒரு வீடுன்னா அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பரப்பளவு இவ்வளவு தான் ஒருத்தருக்கு தேவையான வீடு. ஒரு 10 அடி அகலம், 10 அடி நீட்டம், அந்த மாதிரி அதுதான் ஒருத்தருடைய படுக்கை அறை. அப்புறம் ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை, அவ்வளோதான். இதுதான் ஒருத்தருக்கு தேவையானது. அப்போ 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு இருப்பிடம் கொடுத்துட்டாக்கா அப்போ அங்கே சமத்துவம் இருக்கும். எல்லாருடைய வீடும் ஒரே பரப்பளவு தான் அந்த உலகத்தில். அப்படிங்கும்போது அங்கே ஒரு சமத்துவம் இருக்கும். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வைத்தறிச்சல் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் சொந்த வீட்டில் இருக்கிறாரு, ஒருத்தர் மாடி வீட்டில் இருக்கார், ஒருத்தருக்கு 2-3 வீட்டில் இருக்கார், ஒருத்தர் வீடே இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கார், இன்னொருத்தர் வாடகை வீட்டில் இருக்கிற வழி இல்லாமல் தெருவில் படுத்து கிடக்கிறாரு. அப்போ இங்கே எப்படி சமத்துவம்? இங்கே சமத்துவமும் இல்லை, அங்கே அமைதியும் இருக்காது. இப்படி இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற மனசில் அமைதி என்பதே இருக்காது. அப்போ தான் அமைதி என்பது இருக்காது. அப்படிங்கும்போது மனுஷங்களே வெறுப்பாங்க, நேசிக்க மாட்டாங்க. அங்கே சமத்துவம் இருந்தால் தான் நேசிப்பாங்க. நீயும் நானும் ஒன்று அப்படின்னா தான் மட்டும்தான் அந்த நேசம் என்பதே வரும். நீ பெரிய ஆள், நான் சாதாரண ஆள் அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாசங்கிறது நேசிக்கிற இதெல்லாம் வரவே வராது. அதனால் சமத்துவத்தை நாம் ஏற்படுத்த தவறிவிட்டோம். அதனால தான் இங்கே அமைதி என்பது கிடைக்காம போயிடுச்சு. நிறையா பணத்தை சம்பாதிச்சிட்டா நீ அமைதியை ஏற்படுத்திடலாம், நோயை குணப்படுத்திடலாம். அமைதி இருந்தால் தான் ஆரோக்கியமாக வாழ முடியும். அமைதி இல்லைன்னா நோய் வந்துடும். அப்போது நீ நிறைய பணம் சம்பாதிச்சிட்ட, மற்றவங்களோட நீ வித்தியாசமாக வாழ்கிற, நீ கோடீஸ்வரர் ஆகிட்ட, ஆனால் உன் மனசில் அமைதி இருக்காது. ஏன்னா அங்கே சமத்துவம் இல்லை. நீ சமத்துவத்துக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை நீ தேர்ந்தெடுத்திருக்க. ஆடம்பரம் என்பது சமத்துவத்துக்கு ஆடம்பரமாக எல்லாரையும் வாழ வைக்க முடியாது. அப்போது நீ சமத்துவத்துக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து பெரும்பான்மையான மக்களிடமிருந்து விடுபட்டு நீ தனித்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய், ஆடம்பரமாக, சொகுசாக. அப்படி இருக்கும்போது அங்கே அது சமத்துவத்துக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதால் அங்கே அமைதிக்கும் வாய்ப்பு இல்லை. அமைதி இல்லைன்னா உன் உடம்புல நோய் வரும். நீ நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய வீடு கட்டலாம், ஆனால் உனக்கு அமைதி கிடைக்காது, ஆரோக்கியம் கிடைக்காது. எங்கே அமைதி இல்லையோ அங்கே ஆரோக்கியம் கிடையாது. அப்போது ஒரு சமத்துவத்துக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு பெரும் பணக்கார ஒரு ஆடம்பர வாழ்க்கையில் அப்போ அங்கே அமைதி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது அப்போ எல்லாராலும் பெரும்பான்மையான மக்களிடம் நீ வித்தியாசப்படும் போது உன்னை பார்த்து யாரும் பொறாமப்படுவாங்க, இல்லை வைத்தறிச்சல் போடுவாங்க. அப்படிங்கும் உனக்கும் அந்த நிலையை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற அந்த வன்முறை உன மனசுலேயே அமைதி இருக்காது. அதனால் உன் உடம்புலையும் ஆரோக்கியம் என்பது அமைதி எங்கே இருக்கோ அங்கே தான் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் இருக்கும். அதனால் பெரும் பணக்காரராகி அமைதியை வாங்கிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அமைதியும் ஆரோக்கியத்தையும் வாங்கிடலான்னு நினைக்காதீங்க. பெரும் பணக்காரராகிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக நோயாளியாகவும் ஆகிடுவீங்க. உங்கள் மனசில் அமைதியும் இல்லாமல் போயிடும். வாழ்க்கையில் அமைதியும் ஆரோக்கியமும் இல்லாத இடத்துல மகிழ்ச்சியும் இருக்காது. அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எளிமையான வாழ்க்கையில் தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ள வேண்டும். எளிமையான வாழ்க்கையில் மட்டும்தான் அமைதி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், பாதுகாப்பும் கிடைக்கும். பெரும் பணக்காரர்கள்லாம் நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய வீட்டை கட்டி போட்டுட்டு அவங்க அந்த வீட்டை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. வீட்டில் எதுவும் திருடங்க வந்துடுவாங்களோ, அது வந்துடுவாங்களோ, இது வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு அதை வீட்டை பாதுகாக்கிறது, வீட்டுக்குள்ளேயே நிறைய வேலைக்காரங்களை வச்சுருப்பாங்க. யாரை நம்புறது, யாரை நம்பாதது அப்படின்னு அவங்க எப்போவுமே ஒரு பயத்தோட பாதுகாப்பற்ற ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க. அதுவே அவர்களுக்கு உடம்புல நோய் வரவழைப்பதற்கு அதுவும் கூட காரணமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக வாழணுமா, அமைதியாக வாழணுமா, பாதுகாப்பாக வாழணுமா, எளிமையான எளிமையான வாழ்க்கைங்கிறது ஏதோ குடிசையில் வாழ்கிறது. இந்த இயந்திர அறிவியல்களில் குடிசையில் வாழ்வதே நான் எளிமையான வாழ்க்கைன்னு சொல்லலை. காங்கிரீட் கட்டடத்தில் தான் நம்ம வாழ போகிறோம். எளிமையான வாழ்க்கை காங்கிரீட் கட்டடத்தில் தான் வசிக்க வேண்டும். அப்போ அதே நேரத்தில் ஒரு ஆளுக்கு தேவையான பரப்பளவு எவ்வளவு? எளிமையான வாழ்க்கையில் ஒருவருக்கு தேவையான இருப்பிடத்தின் அளவு எவ்வளவு, வசிப்பிடத்தின் அளவு எவ்வளோன்னா 10 அடி அகலம், 10 அடி நீட்டம். இதில் கூட இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு 8 அடி அகலம், 10 அடி நீட்டம் அப்படி கூட வச்சுக்கலாம். அப்புறம் பக்கத்தில் ஒரு தேவையான அளவு ஒரு குளியலறை, ஒரு கழிவறை, அப்புறம் ஒரு சமையலறை. இவ்வளோ தான் ஒரு வசிப்பிடம். இதுதான் எளிமையான வாழ்க்கை. இதுதான் எனக்கு வேணும். அது மாதிரி வீட்டில் யாரையும் வீட்டு வேலைக்காரெல்லாம் வச்சுக்கக்கூடாது. உங்கள் வேலையை நீங்களே செய்யணும். அதுதான் எளிமையான வாழ்க்கை. பெரிய வீடு கட்டினீங்கன்னா உங்கள் வேலையை நீங்களே செய்ய முடியுமா? உங்கள் வீட்டை நீங்களே தூய்மை செய்ய முடியுமா? முடியாது. அப்போ பெரிய வீடு கட்டினீங்கன்னா 2-3 வேலைக்காரங்க வைப்பீங்க. அப்போ வேறு வேலைக்காரர்களே வைக்கக்கூடாது. நம்ம வேலையை நாமளே செய்யணும். அதான் எளிமையான வாழ்க்கைங்கிறது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அவங்கவுங்க உணவை அவங்களே சமைக்கணும். அவங்க இருப்பிடத்தை அவங்களே தூய்மை செய்யணும். துணியை அவங்களே துவைக்கணும். அவங்கவுங்க துணியை அவங்களே துவைக்கணும்.
இதுதான் வந்து எளிமையான வாழ்க்கை. தேவையான அளவு இருப்பிடம். இந்த மாதிரி வாழ்ந்தால் தான் உங்கள் மனசில் அமைதி இருக்கும். நீங்கள் பெரிய வீடு கட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் அமைதி இருக்காது. அமைதி இல்லாத இடத்துல ஆரோக்கியமும் இருக்காது. எங்கே அமைதி இல்லையோ அங்கே நோய் வந்து உட்காந்துரும். பாதுகாப்பும் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. அமைதியும் ஆரோக்கியமும் இல்லாத இடத்துல மகிழ்ச்சியும் இருக்காது, பாதுகாப்பும் இருக்காது. அதனால் நீங்கள் அமைதியாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், பாதுகாப்பாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும். அது மாதிரி பெரும் பணக்காரர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பணக்காரங்களோடு தான் நீங்கள் ஒன்றுபட்டு வாழ்வீங்க. உங்களை விட ஒரு நடுத்தர வர்க்கத்தினருடைய ஏழைகளுடைய நீங்கள் ஒற்றுமையாக வாழ மாட்டீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒற்றுமையாக. அப்போ எல்லாருமே இங்கே பணக்காரங்க கிடையாது. பணக்காரங்க கூட விரல் விட்டு எண்ணிக்கலாம், அவங்க விட தான் நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்க, இணங்கி போவீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ இதில் ஒரு வேறுபாடு. அப்போ எல்லாரையும் மனித ஒற்றுமை என்பது எப்போ சாத்தியம்னா எளிமையான வாழ்க்கையில் மட்டும். எளிமையாக வாழணும். எளிமையான வாழ்க்கைன்னா என்னென்னு நான் சொல்லிட்டேன். எளிமையாக வாழ்ந்தால் தான் ஒற்றுமையாக வாழ முடியும். ஒற்றுமையாக வாழும்போது தான் உறவுமுறை எங்கே இருக்கும், ஆரோக்கியமாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழறதுக்கு உறவுமுறை தேவை. ஒற்றுமையாக இருக்கணும், பேசுவதற்கு, பழகுவதற்கு, அன்பு செலுத்துவதற்கு. அப்போ தான் ஒற்றுமை என்பது அங்கே சாத்தியம்.